கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்களை பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இதுவே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் ஒரு சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நாம் முறுமுறுக்க மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம், நாம் தளர்ந்து போக மாட்டோம். என வேதம் சொல்கிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் தளர்வு வருது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வரும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில அவன் தளர்ந்து போறான், அவன் சோர்ந்து போறான். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா அந்த கடைசி காலத்துல யாராலையுமே என்ன பண்ண முடியல, ஜெபிக்கவே முடியல. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இப்ப விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் நமக்கு வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? ஜெபிக்கவே முடியாத நிலையில இருக்கு. ஏன் ஜெபிக்க முடியல? சோர்வு, தளர்வு. இந்த சோர்வும் தளர்வும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அதிகமாய் வர காரணம் அவர்கள் வாழ்க்கை ஒரு இல்லாமையை, ஒரு வெறுமையை நோக்கி போவதனால்தான். அநேக சூழ்நிலைகள் அப்படித்தானே. நாம் நம்பின காரியங்கள், நம்பின மனிதர்கள், நம்பின சூழ்நிலைகள், நம்பின நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் ஒரு வெறுமையும் ஒரு இல்லாமையும் நாம் சந்திக்கும் பொழுது நம்மை அறியாமலே நமக்குள்ள சோர்வு வருது, நாம் தளர்ந்து போகிறோம். அதனாலதான் அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்த, ஆவியிலே நம்மை உற்சாகப்படுத்த, இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவ ஜனங்களாய், சோதனை மேற்கொள்ளுகிற தேவ ஜனங்களாய் நம்மை உருவாக்கி நம்மை கொண்டு மற்றவர்களையும் பலப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்படி தெரியுமா? இந்த கானான் தேசத்தை உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா கர்த்தர் அப்படி வாக்கு பண்ணுகிற சூழ்நிலையில ஆபிரகாமின் வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வெறுமையான ஒரு நிலை, ஒன்றுமே இல்லை. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்துல 2 காரியம் இருக்கு. ஒன்று, இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்றார், உனக்கும் உன் சந்ததிக்கும். ஆனா இப்ப ஆபிரகாம் கிட்ட அந்த தேசத்துல ஒரு அடி நிலம் கூட இல்லை. அதே நேரம் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை தருவேன், சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா ஆபிரகாமுக்கு இப்போ ஒரு பிள்ளை கூட இல்லை. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஹெவியா இருக்கு. ஆனா அது ரிலேட்டடா ஆபிரகாம் கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு வெறுமையான நிலையில ஆபிரகாம் இருக்கிறார். அப்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னாச்சு? இப்ப அதன் பிற்பாடு ஆபிரகாமின் வாழ்க்கை என்னாச்சு? வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. அதன் பிற்பாடு ஆபிரகாமின் வாழ்க்கை இப்படி இல்லாமையிலே முடிஞ்சு போகல. கர்த்தருடைய வார்த்தையை காதால் கேட்டவன் அதை காணாமலே மடிந்து போகல. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை அவனை நோக்கி அவன் வாழ்க்கையை பார்த்து என்ன சொன்னதோ, எப்படி தேவன் அவனுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரோ அப்படியே ஒன்றும் இல்லாமல் வெறுமையாயிருந்த ஆபிரகாமின் வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறினது. இதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். அதன் பிற்பாடு 12 கோத்திர பிதாக்களை, அதன் பிற்பாடு எண்ணி முடியாத ஜனங்களை அவன் சந்ததியாக, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல யாராலும் எண்ணக்கூடாத அப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் தகப்பனாக கர்த்தர் ஆபிரகாமை மாற்றினார். அது மாத்திரமல்ல, எந்த தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதை சொன்னபடியே ஒரு எழுத்தின் உறுப்பு மாறாமல் கர்த்தர் நிறைவேற்றினார். இதை வேதம் முழுக்க பார்க்கலாம்.
இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களுடைய 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் தாம் சொன்னபடியே அதை செய்து முடித்தார். இன்று இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரியதா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாமே பிரமிக்கத்தக்கதா இருக்கும். அப்படி கர்த்தர் நம்மோடு கூட அந்த வார்த்தைகளை தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத அந்த நிலையில தான் இருக்கும். ஒருவேளை ஓரளவுக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமை இருந்ததுன்னா கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றிடுவார் தெரியுமா? ஒன்றுமே இல்லாத அந்த சீரோங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவார். இது கர்த்தர் செய்கிற செயல். ஃபர்ஸ்ட் நமக்கு அது புரியாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் தரும் பொழுது அதை சுதந்திரிக்கிற பலனும் அதற்குரிய காரியங்களும் நம்ம கிட்ட இருக்கிறது போல இருக்கும். ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம் நெருங்க நெருங்க நம்ம கிட்ட இருந்த எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். ஜீரோங்கிற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவார். வெறுமை, இல்லாமை, ஒன்றுமே இல்லை. ஒரு அடி நிலம் கூட இப்ப ஆபிரகாம் கிட்ட இல்லை. ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு, உன் பின்வரும் உன் சந்ததிக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்து விட்டுதான் தாம் சொன்ன அந்த மகிமையான மேலான வாக்குத்தத்தங்களை யாராலும் கிரகிக்க கூட முடியாத அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தம்முடையவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். இது கர்த்தருடைய ஸ்டைல். கர்த்தர் ஒருவன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதன் மகிமை கர்த்தரை மட்டுமே சார வேண்டும். வேற யாரையும் அந்த மகிமை என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து போயிடக்கூடாது. வேற யாருக்கும் அந்த மகிமை போயிடக்கூடாது. அது இவங்க லைஃப்ல இப்படிலாம் இருந்தது, அதனால அவங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னு என்ன பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கை குறித்து சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். இது கர்த்தர் நடத்தும் பொழுது நமக்கு சில நேரங்களில் புரியாது. ஆண்டவரே வார்த்தை தரும் பொழுது இருந்த சூழ்நிலை கூட எனக்கு இப்ப இல்லையே, ஆனா மீண்டும் மீண்டும் நீர் தந்த வார்த்தையை என்னை நோக்கி நீர் மீண்டும் அனுப்பி என்னை பலப்படுத்துகிறீரே, இன்னும் இந்த வார்த்தை நடக்குமா, இன்னும் நான் இதை நம்பணுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே கேள்வி எழும்பும். ஒரு வெறுமையான நிலையில, ஒன்றுமே இல்லாத ஜீரோங்கிற நிலையில, ஏன் சொல்ல போனா ஜீரோவுக்கு கீழே அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய லைஃப் மாறுதுனா தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாகிவிட்டது. யோசேப்பை அறியாத பார்வோன் எப்பொழுது எழுப்பினான் தெரியுமா? வாக்குத்தத்தம் சமீபித்த பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபித்த பொழுதுதான். இதே போலதான் தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆரம்ப நிலையில கூட நான் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சமீபமாயிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகள் மகிமையான கிரகிக்க கூடாத அந்த மேலான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறதுக்கான பெரிய அடையாளமே நம்முடைய லைஃப் ஜீரோங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும். ஒன்றுமே இல்லை, வெறுமை அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்து விட்டாரையானால் அதனுடைய அடுத்த ஸ்டெப் அற்புதத்திலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலும் அவன் காலடி பதியும்படியா கர்த்தர் அவனை உயர்த்தி வைப்பார். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி, ஆபிரகாமின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி. தேவர்களாகிய நம்மையும் இந்த வசனங்களுக்கு சாட்சியை நிறுத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இதை உணர்ந்த தேவஜனங்களாகி நாம் வெறுமை இல்லாம ஒரு நிலை வரும்போது சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஜெபத்தை விட்டுறாம கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்து, ஆண்டவரே எனக்கான வார்த்தை, எனக்கு நீ வைத்திருந்த அந்த குறித்த காலம், வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான ஏற்ற காலம் சமீபித்தது என்று சொல்லி என்ன நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு இல்லாமல் வெறுமையான ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டாலும், இது கர்த்தர் எனக்கு நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். எனக்கான உயர்வின் பாதை, எனக்கான ஏற்ற வேலை, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான குறித்த காலம் வந்தது என்று சொல்லி கர்த்தருக்குள்ள தேவர்களாகி நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து முன்பாக ஜெபித்ததை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிற தேவர்களால்
நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாய் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி சர்வதமுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதே வந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்